இன்னைக்கு நாட்டு கருப்பு சுண்டல் வச்சு கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரை மூடி தேங்காய், 10 வரமிளகா, கொத்தமல்லி விதை ஒரு 2 ஸ்பூனு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு வறுத்து இதில் அரைக்கிறதுக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இதில் மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த குழம்புக்கு. இதை டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். ஒரு கூட தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டாச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் வணங்கட்டும். கத்திரிக்காய் வணங்கிறதுக்கு வச்சு இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வணங்கிறதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது. இந்த குழம்புக்கு இப்படி ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பாதி குக்கானாவே போது. நான் சுண்டலை வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு கருப்பு சுண்டலை 2 விசில் விட்டு வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது 1 கப்பு போட்டுக்கோங்க. சுண்டல் போட்டுக்கிட்டு நான் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போடுறேன். ஏன்னா இது போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா இதை வணக்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா ஊற்றிக்கோங்க. அப்படி போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் அதை மசாலாவுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிருக்கேன். இது கூட நீங்களும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சுண்டல் பாதி தான் கத்திரிக்காய் வெந்திருக்கு. அப்போ சுண்டல், கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, மசாலா அரைச்சி வச்சதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மசாலா ஒரு 2 கொதி விட்டோம்னா அந்த சுண்டலுக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கிடும். நல்லா கறி குழம்பை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 கொதி வந்தோடனே லாஸ்ட்டில் ஒரு புளி கரைச்சி ஊற்றிட்டு உப்பு போட்டு 1 கொதி விட்டிங்கன்னா சூப்பராக. இப்போ கூட உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் வேணா உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது கொதிச்சா தான் நல்ல சாரெல்லாம் அந்த இதுக்குள்ளே இறங்கும். சுண்டல் கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். பாருங்கள், இப்படி இருக்கணும். சூப்பராக பாருங்கள் கொதிச்சு. இது 2 கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளியை கரைச்சி வச்சாச்சு. அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லாவே கொதிச்சிருச்சு. நல்லா கலர் பாருங்கள். அதனால தான் நான் கத்திரிக்காய் 3/4 பதம் வெந்தாவே போதும்னு சொன்னேன். இல்லைன்னா நல்லா வெந்துருச்சுன்னா கொலன்னு போயிடும் கத்திரிக்காய். அதில் பாதி வெந்த பிறகே சுண்டல் போட்டோம்னா
இந்த சுண்டல் நல்லா மசாலா இறங்கிறதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் வெந்துடும். கத்திரிக்காய் இப்படி குழையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம புளி எடுத்து ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். புளி எடுத்து ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த குழம்பு அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்கும். கறி குழம்பை விடவே டேஸ்ட்டாக இருக்குது. இது இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு புளி ஊற்றுறதுனால கெடாது. நாளைக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு 2 நாளைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ புளி ஊற்றினோடனே கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இந்த குழம்பு ரெடி ஆயிடும். நீங்கள் இதில் இப்போவே செக் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நான் பார்த்து உப்பு கரெக்டாக இருக்குது. இது இன்னும் ஒரு கொதி வரட்டு. கொதி வந்தோடனே நான் உங்கள்கிட்ட குழம்பு ரெடி ஆயிரும். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அது ரைஸு கூட இந்த அப்பளத்தை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ரைஸ் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, விசில் வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு ரெடியானால் அப்பளமும் பொரித்து வச்சுருக்கேன். இந்த அப்பளத்து கூட இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கூட அப்பளத்தை வச்சு ரைஸ் கூட இந்த குழம்பை ஊற்றி அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மதியானம் லஞ்சு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பேசுன்னு தெரியல இது. சரி, இந்த குழம்பு ஒரு கப் கொதிச்சு வரட்டுங்க. தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதிக்கு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி. கொஞ்சம் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். இந்த குழம்பு அது இன்னைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாளைக்கு இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு சைடிஷ் பொரியல் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த அப்பளத்தை 2 வச்சு இந்த குழம்பு வயிறு நிறையாவே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட இன்னும் ஊற்றி சாப்பிட்லான்ட்டு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே இந்த கத்திரிக்காய் பாருங்கள் உடையாமல் இருக்குது பாருங்க. சூடான ரைஸ் ரெடி. ரைஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயோட அப்படியே ஊற்றி இந்த அப்பளத்தை வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் போய் லஞ்சு சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த குழம்போட சாப்பிட்லாம். ஓகே, பாய்.